ஒரு நாள் காலையில் எப்போதும் போலவே கோழி கூவி எழுப்ப அந்த கிராமம் மெதுவாக விழிக்கத் தொடங்கியது. சூரியனின் மென்மையான ஒளி மரக்கிளைகளைத் தாண்டி வீடுகளின் சுவர்களில் நிழலாக ஆடிக்கொண்டிருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய வீடு இருந்தது. அதில் ஒரு அன்பான குடும்பம் வாழ்ந்தது. அப்பா, அம்மா, தம்பி, அக்கா. அவர்கள் வீட்டில் சிரிப்பும் பாசமும் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர்கள் வீட்டில் குறைவாக இருந்தது. அது ஒற்றுமையின் உணர்வு. அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு உலகத்தில் மூழ்கியிருந்தார்கள். அப்பா காலை வீட்டிலிருந்து கிளம்பியதும் அலுவலக வேலைகளில் முழுமையாக ஒட்டிக்கொண்டு போய்விடுவார். அம்மா வீட்டில் சமையல், சுத்தம், உடன்பிறப்புகளுக்காக அலைந்து கொண்டே இருப்பார். அவருடைய நாளே சமையலறையில் தொடங்கி சமையலறையில் முடியும். அக்கா பள்ளிக்கூட பாடங்களை படிக்கவும் தேர்வுகளுக்காக தயார் செய்யவும் புத்தகங்களும் நோட்டுகளும் மத்தியிலேயே இருக்கிறாள். தம்பி மட்டும்தான் சுதந்திரமாக சின்ன உலகத்தில் வாழ்கிறான். வீடுகளில், தெருவில் தன் தோழர்களுடன் விளையாடிக் கொண்டே இருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொருவரும் தங்களுக்கே உள்நோக்கிய வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பதால் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுப்பதே இல்லை. குடும்பமாக ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசும் அந்த நேரங்கள், அந்த இனிய தருணங்கள் மிகவும் அரிதாகிவிட்டது. அதைப்போல் ஒரு வெறும் சாப்பாட்டு மேசையில் கூட அவர்கள் ஒட்டுமொத்தமாக அமர்ந்து சாப்பிடும் வாய்ப்பு அரிதாகி போனது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்கள் வேலையை முடிக்கவே முக்கியத்துவம் கொடுத்ததால் குடும்பம் என்ற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக தனிமையில் கரைந்தது. அந்த நேரத்தில்தான் ஒரு சிறிய நாய்க்குட்டி அந்த வீட்டு வாசலில் தோன்றியது. மிகவும் மெலிந்தது, அழகாக இருந்தது. பார்வையில் அன்பும் ஏக்கம் நிரம்பியிருந்தது. அதன் விழிகளில் ஒரு மாயம் போல ஒன்றிருந்தது, நம்மை நெருங்க வைக்கவும் அன்பு. அம்மா அந்த நாய்க்குட்டியை பார்த்தவுடன் அதில் ஒரு அன்பும் இரக்கமும் கலந்த முகபாவனை தெரிந்தது. ஐயோ, இப்படி சிறிய குட்டி எவ்வளவு சோகமாக இருக்கிறது என்றபடி அவள் உடனே சமையலறைக்கு ஓடி சென்று ஒரு சிறிய கிண்ணத்தில் வெறும் பாலை ஊற்றி வந்தாள். பின்னர் அந்த கிண்ணத்தை நாய்க்குட்டியிருக்கும் இடத்தில் மெதுவாக வைக்க, நாய்க்குட்டி தலையை உயர்த்தி பசியோடு பாலை தேடி லாவகமாக மெதுவாக குடிக்கத் தொடங்கியது. இதை பார்த்த தம்பி சின்ன குழந்தையைப் போல சந்தோஷத்தில் குதிக்க, அம்மா, அது பாலை குடிக்குது பாரு, ரொம்ப கியூட்டா இருக்கு என்றபடி அது அருகே ஓடி சென்று குனிந்து பார்த்தான். அவனுடைய முகத்தில் குழந்தை மாதிரியான மகிழ்ச்சி, பரவசம் தழும்பியது. அக்கா ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தாள். அம்மா, அது கடிக்குமா என்று வாசல் அருகே நின்றபடியே வெறித்தாழ்த்து பார்த்தாள். ஆனால் நாய்க்குட்டி எதுவும் செய்யாமல் பசியோடு பாலை குடிப்பதையும் தம்பி அதை அன்புடன் தழுவுவதையும் பார்த்தவுடன் அவளுடைய பயம் மெதுவாக விலகியது. சில நிமிடங்கள் கழித்து அவள் மெதுவாக நடந்து வந்து தம்பியின் அருகில் உட்கார்ந்து, நீ சின்னதாயிருக்கிறாய் என்று நாய்க்குட்டியை தடவத் தொடங்கினாள். அதற்குப் பிறகு அந்த நாய்க்குட்டி தம்பியுடனும் அக்காவுடனும் ஒருவிதமான பாச உறவை உருவாக்கியது. அவர்கள் இருவரும் நாய்க்குட்டியுடன் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தபோது அம்மா அருகில் நின்றபடி ஒரு மென்மையான புன்னகையுடன் அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தார். அந்த வீட்டில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு பாசம் நிரம்பிய மகிழ்ச்சியான தருணம் மலர்ந்தது. அந்த நாய்க்குட்டி அந்த வீட்டில் ஒரு அங்கமாயிற்று. அவர்கள் அனைவரும் இணைந்து நாய்க்குட்டிக்கு பெயர் யோசித்த பிறகு பொன்னி என்ற அழகான பெயரை வைத்தனர். அந்த பெயர் அத்தனை பேருக்கும் மனதுக்கு நெருக்கமாக இருந்தது. அது அந்த குட்டியின் மிதமான நிறத்துக்கும் அதன் பாசத்துக்கும் பொருத்தமாக இருந்தது. அன்று முதல் பொன்னி அந்த வீட்டின் ஒரு உறவினராகவே ஆகிவிட்டது. தினமும் காலை எழுந்தவுடன் அது வீட்டைச் சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் குடும்பத்தினர் இருக்கிறார்களோ அங்கேயே பொன்னியும் இருந்தது. அம்மா சமையலறையில் இருந்தால் பொன்னி அங்கே வந்து அவளுடைய காலடியில் சாய்ந்து படுத்துக்கொள்ளும். அப்பா சாயந்திரம் அலுவலிருந்து திரும்பியதும்
கதவு கடையில் காத்திருந்தது போல குதித்து ஓடி வந்து அவனது கால்களில் நாவை ஊன்றி தொட்டுப் பாசம் காட்டும். அக்கா படித்துக் கொண்டிருந்தாலும் பொன்னி மெதுவாக அவளது மடியில் தலை வைத்து அமைதியாகக் கிடப்பது வழக்கம். தம்பியோடு ஒன்றாகவே விளையாட்டிலும் ஓட்டமும் துள்ளலிலும் கலந்து கொள்ளும். இருவரும் அப்போதெல்லாம் பிரிய தோழர்களாகிவிடுவர். பொன்னிக்கு யாரும் அந்நியர்கள் இல்லை. அது யாரையும் புறக்கணிக்கவில்லை. ஒருவர் சோகமாக முகம் சுழித்துக் கொண்டிருந்தால் பொன்னி மெதுவாக அருகில் சென்று தனது நாவால் அவரின் கையை அல்லது முகத்தை மெதுவாகத் தொட்டு அன்பு காட்டும். அந்த தனிப்பட்ட நேரத்தில் அது சொல்லும் நீ தனியாக இல்லை என்பதை காதில் கேட்க முடியாதென்றாலும் இதயம் உணர்ந்துவிடும். இந்நிறைவான அன்பு மிகுந்து யாராவது சண்டையிட்டு கோபமாக இருந்து கொண்டால் கூட பொன்னி இருவரிடமும் திரும்ப திரும்ப சென்று அதன் சந்தோஷமான நடையை, பூனைகளைப் போல மெல்லிய வில்சுழற்சி நடையை காட்டி அவர்கள் முகத்தில் சிரிப்பை உருவாக்குவோம். அந்தச் சண்டை மறந்து போய் அவர்கள் ஒருவருக்கொருவர் சிரிக்க நேரம் வந்துவிடும். பொன்னி ஒரு நாய்க்குட்டி மட்டுமல்ல, அது அந்த குடும்பத்தில் பாசத்தையும் இணைப்பையும் மீண்டும் பூட்டி வைத்த ஒரு உயிராய் மாறியது. ஒரு நாள் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. தம்பி பள்ளிக்குப் போக மறுத்தான். அவனை கூச்சலிட்டு அழைத்தாலும் பயனில்லை. அப்பொழுது பொன்னி தானாகவே தம்பியை பின்தொடர்ந்து பள்ளிக்கு ஓடியது. தம்பி சிரித்த வண்ணம் அதைத் தொடர்ந்து ஓடினான். குடும்பம் முதல் முறையாக ஒட்டுமொத்தமாக சிரித்தது. அன்று முதல் பொன்னி அந்த வீட்டின் ஒரு அங்கமாகிவிட்டது. அது எல்லோரையும் இணைத்தது. ஒருமுறை அம்மா சோம்பல் உணர்ந்தவள் போலிருந்தாள். பொன்னி மெதுவாக வந்து அவள் காலில் தலை வைத்தது. அம்மா சிரித்தாள். அப்பா ஒருமுறை அலுவலகத்தில் தொந்தரவு அடைந்தபோது பொன்னி அவரது காகிதங்களைக் கடித்து அவனை சிரிக்க வைத்தது. அக்கா கணினியில் நேரம் செலவழிக்காமல் பொன்னியுடன் நேரத்தை கழிக்கத் தொடங்கினாள். அந்த குட்டி அந்த வீட்டில் ஒளிக்கதிராக மாறியது. ஆனால் ஒரு நாள் காலையில் வழக்கம்போல பொன்னி வீட்டை சுற்றி ஓடி விளையாட வரவில்லை. நாய்க்குட்டி வீட்டிலும் வெளியும் விளையாடவில்லையே என முதலில் கவனித்தான். அம்மா பொன்னி எங்கே என்ற கேள்வி கேட்டான். மெதுவாக அனைவருக்கும் கவலையை ஏற்படுத்தியது. அம்மா உணவு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்து காத்திருந்தார். ஆனால் பொன்னி வரவில்லை. அக்கா வாசலுக்கு பக்கம் நின்று அழைப்பதைப் போல பொன்னி பொன்னி என்று சொன்னாள். ஆனால் எந்த பதிலும் இல்லை. அப்பாவும் அந்த மௌனத்தை உணர்ந்தார். பொன்னி இல்லாத அந்த காலை மிகவும் வெறுமையாக இருந்தது. அந்த குடும்பத்தில் ஒருபோதும் காணாத சலசலப்பு அந்த நேரத்தில் தோன்றியது. ஒருவரும் தங்கள் வேலையை முன்னிலைப்படுத்தவில்லை. அம்மா சமையல் செய்யவில்லை. அப்பா வேலைக்குச் செல்லவில்லை. அக்கா புத்தகத்தை மூடினாள். தம்பி கண்ணீர் விட்டான். அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி மௌனமாக இருந்தாலும் ஒரே வேதனையை பகிர்ந்தார்கள். நாமெல்லாம் சேர்ந்து பொன்னியைத் தேடலாமா என்று தம்பி கேட்க அனைவரையும் ஒன்றாக நடக்கச் செய்தது. அவர்கள் வீதிகள் முழுவதும் தேடினர். தெருக்களில் உள்ள ஒவ்வொரு மூலையிலும் நன்கு பார்த்தனர். பசுமை நிலங்களில், மரங்களுக்கடியில், குடிசைகளின் பின்புறங்களிலும் தேடினர். தலைகளை சாய்த்து பெயரை கூவியும் பார்த்தனர். ஆனால் அந்த தேடல் ஒரு வேறுவிதமான பாதையை தந்தது. பொன்னியை தேடும் அந்த பயணத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசத் தொடங்கினர். அவரவர் எண்ணங்களை, கவலைகளை பகிர்ந்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் உணர்ந்தது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒருவருக்கொருவரும் தேவைப்படுகிறார்கள் என்பதை. பொன்னியை தேடும் செயலே ஒரு கணத்தில் அவர்களை ஒருங்கிணைத்தது. முன்பெல்லாம் தனித்தனி வேலையில் மூழ்கியிருந்த அவர்கள் இப்போது ஒரே நோக்கத்தில் இணைந்திருந்தனர். அந்த தேடலின் மையத்தில் இருந்தது பாசம். அந்த குடும்பம் அன்றுதான் உண்மையான அன்பு என்னும் உணர்வை மீண்டும் ஆழமாக அனுபவித்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லாத அன்பையும் கவலையையும் பகிர்ந்தனர். ஒவ்வொருவரும் பொன்னிக்காக ஏங்கினார்கள். அந்த ஏக்கம் அவர்கள் உள்ளங்களை இணைத்தது. முடிவில் பல மணி நேர தேடலுக்குப் பிறகு
அவர்கள் கிராமத்தின் ஓரத்தில் அமைதியாக நிற்கும் ஒரு பழைய பெரிய வத்தள மரத்தடிக்கு வந்தார்கள். அந்த மரம் காலம் கடந்த உறுதியுடன் நிற்கும் நிழல் கொண்ட அமைதியான இடம். அங்கேயே ஒரு சிறிய அழுத்தமான குரல் கேட்டது. வும் வும். ஏன்? அவசரமாக அவ்விடத்தை நோக்கி ஓடி சென்ற தம்பி மரத்தடியில் சுருண்டு கிடந்த பொன்னியை கண்டவுடன், அம்மா, அப்பா, பொன்னி இங்கதான் இருக்கு என்று கூக்குரலிட்டான். அவர்கள் அனைவரும் பீதி கலந்த ஆர்வத்துடன் அருகில் சென்று பார்த்தபோது பொன்னி அங்கே மரத்தின் அடியில் தன்னுடைய முன்னாலுள்ள இரு கால்களை மடக்கி படுத்திருந்தது. அதன் சிறு உடலில் மெதுவாக சுவாசம் எடுக்கும் ஒலி கேட்டது. ஒரு காலில் சிறு காயம் ஏற்பட்டிருந்தது. ஒருவேளை எங்கேயோ விழுந்திருக்கலாம் அல்லது சிறு விலங்கொன்றால் தாக்கியிருக்கலாம் என நினைத்தனர். அம்மா அதை மெதுவாகத் தொட பொன்னி கண்களை திறந்து அன்பும் நம்பிக்கையும் கலந்து ஒரு பார்வையை அவர் மேல் வீசியது. அந்த பார்வையில் வலியிருந்தாலும் அதன் நம்பிக்கை கண்களுக்கு நனைய வைத்தது. அப்பா பொன்னியை மெதுவாக தூக்கிக் கொண்டு, சரி, நாமெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம், நீ இனிமேல் ஒருத்தியாக இருக்க மாட்ட என்றார். அக்கா அதன் தலைவழியில் மெதுவாகத் தடவ பொன்னி மெதுவாக குரல் கொடுத்தது. அதுவே நான் இப்போ பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு அமைதியான பதில் போலிருந்தது. தம்பி அடுத்தே நின்று, நீ மீண்டும் வந்துட்ட என்று சொல்லியபடி கண்ணீரோடு சிரித்தான். அந்த கணம் அந்த குடும்பத்தினருக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் கற்றுத்தந்தது. பாசத்திற்கும் உறவுகளுக்குமான மதிப்பும் ஒருவருக்கொருவர் அருகில் இருப்பதின் அருமையும். அந்த மரத்தடியில் இருந்த பொன்னியின் கண்கள் எதையும் சொல்லவில்லை. ஆனால் அந்த மௌனத்தில் ஒரு குடும்பத்தையே மாற்றிய பெரும் உணர்வு பேசிக்கொண்டே இருந்தது. அவர்கள் பொன்னியை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அது மெதுவாக உடலை இழுத்தபடியே இருந்தது. அதன் காயம் பெரியதல்ல, ஆனால் அதன் வலியை விட அதிகமாக இருந்தது அந்தச் சிறு உயிரின் தனிமை. அது மீண்டும் தன்னுடைய மகிழ்ச்சியுடன் ஓடுவதற்கும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கும் அந்த குடும்பத்தின் அன்பு தேவைப்பட்டது. அந்த குடும்பம் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து பொன்னிக்கு கவனிப்பும் அன்பும் கொடுத்தார்கள். அம்மா வீட்டிலிருந்த பழைய துணிகளை எடுத்து மென்மையான படுக்கை மெத்தை போல கட்டி அதற்கென ஒரு இடத்தை மையமாக அமைத்தார். அப்பா பொன்னிக்கு பிடிக்கும் மென்மையான உணவுகளை தேடி அது எளிதாக சாப்பிடும் விதமாக சமைத்துத் தந்தார். தினமும் அவனது அலுவலக வேலைக்கு போவதற்கு முன் பொன்னி எப்படி இருக்கு என்று கேட்டு பார்த்து போனார். தம்பி அதற்காக தன் மனதிலிருந்து ஒரு சிறந்த செயல்பாட்டை தீர்மானித்தான். அவன் பழைய மரத்துண்டுகளை எடுத்துக்கொண்டு ஆர்வத்துடன் தன் சிறு கரங்களால் நன்கு சீவி பொன்னிக்கு ஒரு அழகான கட்டை பெட்டி செய்து கொடுத்தான். அது ஒரு சிறிய உறைவிடம் போல இருந்தது. பொன்னியின் உலகம் அதிலே பாதுகாப்பாக இருந்தது. அவனது கண்களில் நான் என்னால் இதை பண்ண முடிஞ்சது என்ற பெருமிதம் தெரிந்தது. அக்கா தையல் பெட்டியை எடுத்து வந்து மென்மையான பழைய துணிகளை தேர்ந்தெடுத்து பொன்னிக்கு ஒவ்வொரு நாளும் வேறு வேறு நிறங்களில் சிறிய தொப்பிகள் தைத்தாள். இதோ உனக்கான புதிய ஃபேஷன் என்று அவள் சொல்லும்போது அது ஒரு விளையாட்டாகவும் அன்பான காட்சியாகவும் மாறியது. பொன்னி அந்த தொப்பிகளை தலையில் வைத்து கிழிக்காமல் அமைதியாக கிடந்தபோது அது சொல்வது போலிருந்தது, நீங்கள் எனக்கு எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்கள் என்று. இப்போது அந்த வீடு மாறியிருந்தது. அங்கே சத்தங்கள் அதிகமாக இருந்தன. சிரிப்புகள், அழைப்புகள், நன்றாக கலந்துரையாடல்கள் என ஒருவருக்கும் ஒருவர் புன்னகைகள் பரிமாறினர். சமையலறை வெறும் உணவுக்கான இடமாக இல்லை, அது உணர்வுகளின் வாசலானது. வாசல் வெறும் செல்லும் இடமாக இல்லை, அது பொன்னியின் நிழல்களை எதிர்பார்க்கும் இடமாக இருந்தது. அந்த குடும்பம் அந்தச் சிறிய நாய்க்குட்டி பொன்னி வந்ததிலிருந்தும் அதன் இடைவெளியில் ஏற்பட்ட வலியிலிருந்தும் அதன் மீண்டும் திரும்பி வந்ததிலிருந்தும் ஒன்று சேர்ந்து வாழ்வதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டது. பொன்னி ஒரு நாய்க்குட்டி மட்டுமல்ல, அது ஒரு பாலமாக இருந்தது. உறவுகளிடையே மறைந்து போன பாசத்தை மீண்டும் இணைத்து பதித்த பாலமாக. அது தொடங்கியது ஒரு பாசத்தின் விதையால்,
ஆனால் அதன் தாக்கம் ஒரு குடும்பத்தின் முழு வாழ்க்கையை மாற்றியது. பொன்னி ஒரு சாதாரண நாய்க்குட்டி இல்லை, அது ஒரு மாயம். அது அந்த வீட்டில் வந்தபோது பாசத்தையும் பரிவையும் விதைத்தது. அந்த வீடு முந்தைய வீடு இல்லை, அது இப்போது ஒரு உண்மையான வீடு. ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் சிரிப்பு இருந்தது. சண்டைகள் இருந்தாலும் அது முடிவில் சிரிப்புடன் முடிந்தது. அழகாகவும் நிம்மதியாகவே குடும்பம் நடந்தது. அந்த நாய்க்குட்டியின் உதவியால் அந்த குடும்பம் உண்மையில் உறவுகளிடத்தில் ஒற்றுமையின் உணர்வாய் அன்பான குடும்பமாக ஆனது. அன்பும் பரிவும் வீட்டை வீடாக்கும் என்று சொல்வார்கள். இந்த கதையின் முடிவும் அதைத்தான் நிரூபிக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து ஒரு லைக் போடுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கதையை உங்கள் நண்பர்களுடனும் குடும்ப உறவுகளிடத்தில் ஒற்றுமையின் உணர்வாய் அன்பான குடும்பம் பற்றி பகிர்ந்து மகிழுங்கள்.